யாருங்க சொன்னது? நான் நாட்டில் இருந்தவங்க. சுபாஷ் சந்திர போஸ் படம் இருந்ததுங்க, எம்ஜிஆர் படம் இருந்தது. எங்க பெரியார் படம் இருந்தது வீட்டுல? எங்க அண்ணன் என்னைக்கு இங்க பெரியாரை பத்தி பேசியிருக்காப்ல? நீங்க இங்க பாருங்க, எங்க அண்ணனை சாகணும்னு நினைச்சது, விடுதலை புலிகளை சாகடிக்கணும்னு நினைச்ச திராவிடம்ங்க. இன்னைக்கு அவன் பிள்ளை வந்து அடிக்கும் போது நீ என்ன பண்ற? செத்தவனை துணை கழிச்சுக்கிட்டு வர. ஏன்னா எவனும் இல்ல இல்ல உன்னை இங்க பாரு, செத்துக்கிட்டு இருக்க உன்னை காப்பாத்த செத்து போன புலிகள் தேவைப்படுது. உலகமே ஏத்துக்கணுங்க, நான் எதிர்க்கிறேங்க. போதுமா? வேற ஏதாவது கேள்வி இருக்கா? நீங்க வேணா கொண்டாடுங்க, ஏத்துக்கிறீங்க. நான் எதிர்ப்பேன். பெரியாருங்கிறது எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு தேவையில்லை, எனக்கு தேவையில்லை. என்னைய பின்பற்ற என் பிள்ளைகள் பெரியார் வேணும்னா வெளியேறி போயிட்டு இருக்கலாம். என் தலைவன் வேணும், இந்த தத்துவம் வேணும், எனக்கு என் மொழி வேணும், இனம் வேணும், நிலம் வேணும், வளம் வேணும், என் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி வேணும், கல்விக்கேற்ற வேலை வேணும், இதெல்லாம் நினைக்கிறவன். நல்ல காற்று வேணும், நீர் வேணும், விஷமில்லாத உணவு வேணும், நடக்க பாதை வேணும், இதெல்லாம் வேணும்ல. இப்ப நீங்களே இருக்கிறீங்கல்ல, ஏற்கனவே இருந்த விண்ணுறுதி நிலையத்தில் என்ன பிரச்சனை? உங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க, என்ன பிரச்சனை? எந்த பயணி வெளியில வந்து நின்று எனக்கு வசதி பத்தலைன்னா, இது எத்தனாயிரம் கோடி? இதை கட்டின முதலாளியாரு? எத்தனாயிரம் கோடி? இதனால நாடு வளர்ந்துருச்சு. அரையங்களும் காட்டு வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்க காசு தரலைன்றான. இந்த இது தேவையா? அது தேவையா? 28 விழுக்காட்டு மக்கள் இரவு உணவு இல்லாம தூங்க போகிற போது, பல கோடிக்கணக்கான குழந்தைகள் பசியோடு தூங்க போகும்போது எதுக்கு இது? ஏன் அந்த ஏர்போர்ட்ல பறக்க மாட்டேன்னு சொல்லிச்சா? இல்ல பிரச்சனையா? எதுக்கு அது இருக்கும்போது இது கட்டினா? நீ இது ஏர்போர்ட்டா, கோயில் ஆசிரமமா? இது எதுக்கு? இந்த கோயில் எதுக்கு? இதான் பெருமையா? தமிழ்நாட்டின் பெருமை, தமிழனுடைய அடையாளமா? ஏன் என் பாட்டா 2500 ஆண்டுக்கு முன்னாடி கட்டி வச்ச கல்லணையை வைக்க மாட்டியா? உலகத்தின் அதிசயமா இருக்க பெருவுடையார் கோயிலை வைக்க மாட்டியா நீ? இதை நீ கேட்க மாட்டா. அப்புறம் இங்க ஒரு அதிகாரம் எதுக்கு இருக்கு? இதான் திராவிட அதிகாரம். இந்திய நாட்டின் நாடாளுமன்ற கட்டடத்தில் உலகத்தின் முதல் மொழி தமிழில் கல்வெட்டு இல்ல, இந்தி, சமஸ்கிருதம், இங்கிலீஷ்ல இருக்கு. ஐயா மோடி, நீங்க ஊரா பேச்சு வரீங்களே, உலக மொழிகளில் தொன்மையான மொழி தமிழ், அது என் நாட்டில் இருக்கு பெருமைன்னு. இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம்லாம் பேசுறீங்களே, என் தாய்மொழியில ஏன் இங்க கல்வெட்டு இல்ல அப்படின்னு இந்த 40 உறுப்பினர்ல ஒருத்தர் கூட பேசலையே. அதுதான் திராவிடம், அதுதான் பெரியார். தேவையெல்லாம் பேச்சு.